ஷெட்யூல்டு ட்ரைப் எஸ்டி டிபார்ட்மெண்ட் வெல்ஃபேர் துறையின் இயக்குனர் அவர்களுக்கும், எங்கள் கல்லூரியின் முதல்வர் லிராணி மேடம் அவர்களுக்கும், ஸோ எங்களது ஆசிரியர் பெருமக்கள் மற்றும் மாணவர்கள் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸோ இப்போது நாங்கள் கோர்சஸ் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன அவேர்னஸ் கொடுக்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி நாங்கள் இங்கே கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட ஆல்ரெடி பேசியிருக்கோம் குமுலி ஸ்கூலில். ஸோ இப்போ இது என்ன அப்படின்னா, இப்போ டெக்ஸ்டைல் அப்படின்ற வேர்டு வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? டெக்ஸ்டைல் அப்படின்ற வேர்டு இதுக்கு முன்னாடி நீங்கள் கேட்டிருப்பீங்க இல்லைங்களா? ஸோ இந்த டெக்ஸ்டைல் அப்படின்ற வார்த்தையை சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணுதுங்க? துணிக்கடை தான் தோணுதுங்களா? ஸோ டெக்ஸ்டைல் அப்படின்னா மெஜாரிட்டி அதிகமாக நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா, நாம் ஏதோ ஒரு ட்ரெஸ்ஸு, துணி, நூல் இது மட்டும் தான் நினைப்போம். ஸோ ஆக்சுவலாக மேடம் காலையில் நிறையா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பற்றி. ஸோ டெக்ஸ்டைல் அப்படின்றத வந்து நம்ம 2 இடத்துல யூஸ் பண்ணுறோம். 2 இடத்துல அப்படின்னா நிறைய இடத்துல யூஸ் பண்ணுறோம். அதை 2 பிரிவாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஆடையாக, நம்ம போட்டிருக்க ஆடையாக யூஸ் பண்ணுறோம். இன்னொன்று வந்து அந்த ஆடையை தவிர மற்ற இடத்துல டெக்ஸ்டைலை யூஸ் பண்ணுறோம். ஸோ ஃபார் எடுத்துக்காட்டு வந்து மேடம் காலையில் உங்களுக்கு நிறையா எக்ஸாம்பிள் சொன்னாங்க. ஸோ நம்ம காரில் இருக்க ஏர் பேக்கு, டயரில் இருக்க நூல், நம்ம அக்ரிகல்ச்சரலில் யூஸ் பண்ணுற நெட்டு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா சில எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி டெக்ஸ்டைலை நம்ம துணியாக மட்டும் யூஸ் பண்ணலை, நம்ம துணியை தவிர மற்ற இடத்துலையும் நிறையா இடத்துலையும் யூஸ் பண்ணுறோம். ஸோ இது எல்லாத்துக்கான கோர்சஸ், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தனித்தனியாக கோர்சஸ் வந்து நம்ம காலேஜில் இருக்குது. ஸோ அதை பற்றி ஒரு இன்ட்ரொடக்ஷன் தான் இப்போ நாங்கள் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம காலேஜ் பேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச ஜவுளி மற்றும் மேலாண்மை கல்லூரி. ஸோ இது வந்து அண்டர் மினிஸ்ட்ரி ஆஃப் டெக்ஸ்டைல். ஸோ உங்களுக்கு தெரியும், நம்ம ஒவ்வொரு அமைச்சகம் இருக்கும் இல்லைங்களா, நம்ம ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெண்டுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா அமைச்சர்கள் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஜவுளித்துறைக்குன்னு ஒரு அமைச்சகம் இருக்குது. நம்ம ஸ்டேட்லேயும் இருக்குது, சென்ட்ரல்லையும் இருக்குது. ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசோட ஜவுளித்துறை அமைச்சகத்துக்கு கீழே நேரடி கட்டுப்பாட்டில் இயங்குகிற ஒரு கல்லூரி தான் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட் ஆனதுங்க, இன் கொலாபரேஷன் வித் சென்ட்ரல் யூனிவர்சிட்டி. ஸோ இப்போ நீங்கள் அண்ணா யூனிவர்சிட்டி கேள்விப்பட்டிருப்பீங்க, பாரதியார் யூனிவர்சிட்டி, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் நிறையா இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு மத்திய அரசோட ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது. ஸோ அந்த பல்கலைக்கழகத்தோட இணைவு பெற்றது தான் நம்ம சர்தார் வல்லபாய் பட்டேல் கல்லூரி. ஓகேங்களா? இது வந்து ஒரு மத்திய அரசின் கல்லூரி, மத்திய அரசின் பல்கலைக்கழகத்தோட இணைந்த ஒரு கல்லூரி. ஸோ இதுக்கு இப்போ நாம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு காலேஜ் அப்படின்னா அதுக்கு சில அப்ரூவல்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ ஏஐசிடி, நாக்கு, ஸோ இது எல்லா அப்ரூவலும் நம்ம காலேஜுக்கு இருக்குது. ப்ளஸ் வந்து இங்கே எஜுகேஷன் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி புக்கோட மட்டும் இல்லை. இப்போ நாங்கள் லேப் விசிட் போகும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறையா மிஷின்ஸு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இது வந்து நம்ம லேப் மாடலில் நம்ம லேப் பர்பஸ்க்காக வச்சுருக்கிறது. ஸோ நம்ம காலேஜோட மெயின் ஒரு எய்மே என்ன அப்படின்னா, ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஒரு புக்ஸோட மட்டும் வச்சுக்காமல் அந்த ஸ்டூடெண்ட்டை வந்து இண்டஸ்ட்ரிக்கு தகுந்த மாதிரி இண்டஸ்ட்ரி எக்ஸ்போசர் கொடுத்து அவங்கள வந்து தயார்படுத்துகிறோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம மற்ற காலேஜுக்கு நம்ம காலேஜுக்கு இருக்க பெரிய ரெஸ்பான்ஸ். ஸோ ஒரு வெறும் புத்தகத்தை மட்டும் படித்து நம்ம வந்து ஒரு நல்ல வேலைக்கு போயிட முடியாது. ஸோ புத்தகத்தையும் படிக்கணும், ப்ளஸ் வந்து அதை எப்படி கம்பெனியில் யூஸ் பண்ணுறாங்க, ஒரு தொழிற்சாலையில் அதை எப்படி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கான முழு உள்ளீட்டை வந்து நம்ம காலேஜில் வந்து தரோம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், நம்ம தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் நமக்கு கொடுக்க போகிற டிகிரியோட ஒரு சாம்பிள். ஸோ இந்த டிகிரி தான் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, நம்ம டெக்ஸ்டைல் டிகிரி ஏன் படிக்கணும்? டெக்ஸ்டைல் ரிலேட்டட் ஒரு கோர்ஸ் வந்து நம்ம ஏன் படிக்கணும்? எவ்வளவோ இருக்குது நமக்கு இல்லையா? ஸோ ஆர்ட்ஸில் நிறையா டிகிரிஸ் இருக்குது, பிஏ, பிஎஸ்சி, பிகாம், இன்ஜினியரிங்கில் எலக்ட்ரானிக்ஸ், சிவில், மெக்கானிக்கல்னு எவ்வளவோ இருக்குது. நான் ஏன் அதையெல்லாம் விட்டுட்டு டெக்ஸ்டைல் படிக்கணும்? என்ன ரீசன்? ஜென்ரலாக நம்ம என்ன டிகிரி முடித்தாலும் ஃபைனலாக நம்மளோட எய்ம் என்னங்க? முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோங்க? ஒரு டிகிரி முடிச்சுட்டு என்ன பண்ணுவாங்க ஸ்டூடெண்ட்ஸ்? ஆன்சர் பண்ணலாம், வேலைக்கு போகணும். அதுதான் மெயின் எய்ம் இல்லைங்களா? ஸோ நம்ம என்ன டிகிரி படித்தாலும் கடைசியாக நாம் ஒரு வேலைக்கு போக போகிறோம், நல்லா சம்பாதிக்கணும், அதுதான் நம்மளோட எய்ம் இல்லைங்களா? அதுக்கு மட்டும்தான் நம்ம படிக்கிறோம் இல்லையா? ஸோ அப்போது அந்த அளவுக்கு நமக்கு வந்து என்ன இருக்கணுங்க, நம்ம ஒரு டிகிரி படிக்கிறோம் அப்படின்னா அந்த டிகிரிக்கு வந்து அந்த அளவுக்கு வெளியே என்ன இருக்கணுங்க, ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கணும். ஸோ நம்ம ஏதோ ஒரு டிகிரியை படிச்சுட்டு வேலை இல்லாமல் பின்னாடி இருக்கக்கூடாது, வாய்ப்புகள். ஸோ அதுக்கான வாய்ப்புகள் வந்து நமக்கு அதிகமாக இருக்கணும். ஸோ
இது ஏன் நான் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நம்ம மனிதனோட அடிப்படை தேவைகள் வந்து உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஒரு மனுஷனோட பேசிக் நீட்ஸ், அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம். ஸோ இந்த 3ல் நம்ம செகண்டில் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு ஃபுட்டு, கண்டிப்பாக நமக்கு உணவு வேணும், சாப்பாடு இல்லாமல் உயிர் வாழ முடியாது. ஸோ சாப்பாட்டுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உடை. ஸோ நம்ம போட்டிருக்க ட்ரெஸ். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்கான தேவை பார்த்தீங்க அப்படின்னா மனித உயிரினம் இருக்கிற வரைக்கும் இந்த துணிக்கான தேவை இருக்கும். ஸோ அப்போ அதோட வேலை வாய்ப்புகளோட அளவு எவ்வளோ இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஸோ நம்ம மனித உயிரினம் இருக்கிற வரைக்கும் இதுக்கான வேலை வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஒரு துறை தான் வந்து இந்த டெக்ஸ்டைல், ஜவுளித்துறை அப்படின்றது. ஸோ இதில் ஏகப்பட்ட வேலைவாய்ப்பு, ஒரு வருடத்திற்கு பார்த்தீங்கன்னா பல்லாயிரக்கணக்கான, பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகள் வந்து மத்திய அரசுலையும் சரி, மாநில அரசுலையும் சரி, அரசு சார்ந்த அல்ல அரசு சாராத தனியார் நிறுவனங்கள்லையும் நமக்கு வந்து பல்வேறு வேலை வாய்ப்புகள் வந்து கொட்டி கிடக்கு. ஸோ நம்ம காலேஜில் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி, ஸோ ஒன்லி எஜுகேஷன் மட்டும் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ எஜுகேஷன் கூட நீங்கள் ஒரு தொழிலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு, ஒரு தொழில் முனைவராக மாறுறதுக்காகவோ, இல்லை நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறதுக்காகவோ உங்களுக்கு என்னென்ன உள்ளீடு, என்னென்ன இன்புட் உங்களுக்கு கொடுக்கணுமோ, ஸோ அது எல்லாமே நாங்கள் கொடுக்குறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நாங்கள் தமிழ்நாடு கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து மத்திய அரசு, மாநில அரசு, மத்திய அரசு இவங்களோட இணைந்து நம்ம கிராமப்புற மக்களுக்கு, படிக்காத மக்களுக்கு, அவங்களுக்கும் பல ட்ரைனிங் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் நம்ம இது பண்ணுறது கிடையாது. இதே டெக்ஸ்டைல் துறையை, இந்த துகிலியல் துறையை, ஜவுளித்துறையை மற்ற மக்களுக்கும் பல்வேறு மாநில அரசு, மத்திய அரசு மற்றும் பல்வேறு தனியார் நிறுவனங்களோட இணைந்து நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து சில ட்ரைனிங் ப்ரோக்ராம், ஸ்கில் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த தொழில் முனைவோருக்கான பயிற்சி வந்து ஸோ நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். அதுபோக நீங்கள் லேபில் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி பார்த்துருப்பீங்க, ரிசர்ச் ஒர்க்ஸ், எங்கள் கல்லூரியோட ஆராய்ச்சிகள். ஸோ நாங்கள் வந்து படிக்கிறதுல மட்டும் இல்லை, நாங்கள் பல்வேறு இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படின்றதுக்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. நீங்கள் ஒரு ப்ராடக்ட் பார்த்துருப்பீங்க, 2 பொருள் அங்கே பார்த்துருப்பீங்க. ஒரு ஜாக்கெட் இருந்துச்சு இல்லைங்களா, ஒரு நம்ம மேலே போடுற கோட் மாதிரி ஒன்று இருந்துச்சு. அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸும் ஃபேக்கல்ட்டியும் சேர்ந்து பண்ண ஒரு ரிசர்ச் ப்ராஜெக்ட், ஒரு ஆராய்ச்சி முடிவுங்க. அது ஆராய்ச்சி பண்ணின ஒரு பொருள். ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வேஸ்ட்டாக போகிற பழம், காய்கறி இதிலிருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு ட்ரெஸ் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க, ஒரு தோல் மாதிரியான ஒரு துணி வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. அதுபோக நம்ம யூஸ் பண்ணுற நாப்கின்ஸ், டயாப்பர்ஸ் இதில் வந்து ஆன்டி மைக்ரோபைல் எஃபெக்ட், அதாவது நுண்ணுயிர்களை எதிர்த்து நிற்கிற சக்தியை வந்து கொடுக்குற ஒரு டயாப்பர், நாப்கினையும் நாங்கள் தயார் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவும் நீங்கள் லேபில் பார்த்துருப்பீங்க. ஸோ நாங்கள் கோர்சஸ், நம்ம படிப்பு மட்டும் இல்லாமல் ஸோ மற்ற விஷயங்களையும், ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட, தொழில் முனைவோருக்கான தேவைகளை சம்மந்தப்பட்ட, ஸோ எல்லாத்தையும், இண்டஸ்ட்ரிக்கு என்ன தேவையோ, தொழிற்சாலைக்கு நீங்கள் ஒரு கம்பெனியில் போய் வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு என்னென்ன அறிவு தேவையோ, அதாவது ப்ராக்டிக்கலாகவும் சரி, தியரியாகவும் சரி, நீங்கள் படிக்கிறதோடவும் சரி, அதோட நீங்கள் ஒரு லேபில் போய் ஒர்க் பண்ணுறதும் சரி, இது எல்லாமே சேர்த்து உங்களுக்கு வந்து இன்புட்டாக கொடுக்குறோம். ஸோ அது போக ஃபீல்டு ட்ரிப்ஸ், நீங்கள் வந்து ஒரு கம்பெனி கூட்டிகிட்டு போவாங்க. நீங்கள் ஒரு காலேஜில் படித்தீங்க அப்படின்னா நிறைய கம்பெனிக்கு பார்க்குறதுக்காக கூட்டிகிட்டு போவாங்க இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மற்ற காலேஜில் ஒரு செமஸ்டருக்கோ இல்லை ஒரு வருஷத்துக்கோ ஒரே ஒரு டைம் தான் என்ன பண்ணுவாங்க, மற்ற கம்பெனியை கூட்டிகிட்டு போய் காட்டுவாங்க. ஸோ நம்ம காலேஜில் பார்த்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு நீங்கள் ஒரு செமஸ்டரில் மினிமம் 5 இண்டஸ்ட்ரியல் விசிட் வந்து உங்களை கூட்டிகிட்டு போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து உங்கள் ஃபீஸ்லேயே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ இதுக்கு எதுக்குமே நீங்கள் ப்ரைவேட் காலேஜில் பணம் கட்டுற மாதிரி தனித்தனியாக எதுக்கும் கட்ட தேவையில்லை. ஸோ ஆல்ரெடி உங்களுக்கு கவர்மெண்ட் உங்களுக்கு ஃபீஸ் கட்ட போகுது, அந்த ஃபீஸ்லேயே வந்து எல்லாமே இன்க்ளூட் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு செமஸ்டருக்கும் குறைந்தபட்சம் 5 இண்டஸ்ட்ரி, 5 கம்பெனிக்கு உங்களை கூட்டிகிட்டு போய் அங்கே எப்படி தொழில் நடக்குது, அவங்க எப்படி பண்ணுறாங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம கோர்சஸ். ஸோ நீங்கள் ஆல்ரெடி +2 முடிச்சிருக்கீங்க. இதில் 2 டைப் ஆஃப் 2 வகையான மாணவர்கள் இருப்பீங்க. ஸோ ஒன்று வந்து சயின்ஸ் பேக்ரவுண்ட், நீங்கள் சயின்ஸ் படிச்சுட்டு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் இந்த மாதிரி கோர்சஸ் படிச்சிருப்பீங்க. இன்னொன்று ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட். ஸோ ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டில் யாராவது இருக்கீங்களா? காமர்ஸ், எக்கனாமிக்ஸ் படித்தவங்க ஆர்ட்ஸ் பேக்ரவுண்டில்? ஓகே. ஸோ 2 விதமாக நீங்கள் இருப்பீங்க. ஸோ இந்த 2 விதத்துக்கும் 2 பிரிவு படித்தவங்களுக்கும் உங்களுக்கு வந்து கோர்சஸ் இருக்குது. ஸோ நம்ம யூஜியில் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி டெக்ஸ்டைல், பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல், பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைன் அண்ட் பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனலிட்டிக்ஸ். ஸோ இந்த 4 கோர்சஸ் உங்களுக்கு ஆஃபர் பண்ணுறோம்.
ஸோ இதில் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் +2ல் சயின்ஸ் பேக்ரவுண்டில் இருந்தீங்க அப்படின்னா இந்த 2 கோர்ஸை நீங்கள் சூஸ் பண்ணலாம். இல்லை நான் ஆர்ட்ஸ் பேக்ரவுண்ட் அப்படின்னா நீங்கள் வந்து பிபிஏ டெக்ஸ்டைல் பிஸ்னஸ் அனாலிட்டிக்ஸோ இல்லை பிஎஸ்சி டெக்ஸ்டைல் அண்ட் அப்பேரல் டிசைனோ நீங்கள் சூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிட்டோம். ஸோ அதில் டெக்ஸ்டைல் பிஎஸ்சி டெக்ஸ்டைல் பிஎஸ்சி டெக்னிக்கல் டெக்ஸ்டைல் இது ரெண்டுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னால் டெக்ஸ்டைல் அப்படின்றது நாம் போட்டிருக்க ட்ரெஸ், நம்ம காமனாக யூஸ் பண்ணுற ட்ரெஸ், இன்னர் வியர் அவுட்டர் வியர்னு சொல்லுவோம். நம்ம வெளியே போட்டிருக்கிறது ப்ளஸ் இன்னர் வியர் உள்ளே யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸை பற்றி பஞ்சிலேருந்து ஃபைபர்லேருந்து கார்மெண்ட் வரைக்கும் அப்பேரல் வரைக்கும் நம்ம துணியா போட்டிருக்கோம் இல்லைங்களா, அது வரைக்கும் உலகம் ஃபுல்லாக இருக்க எல்லா நாடுகளோட கல்ச்சரையும் வந்து அவங்க டிபிக் பண்ணனாலையும் ஒரு கார்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வீவ் இருக்கும். ஒரு கார்மெண்ட்டை ஸ்டிச் பண்ணுறது ஈஸி, ஆனால் வீவை வந்து உள்ளே வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அவங்கள பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு கார்மெண்ட்லேயும் வீவ் இருக்கும். ரோமா டர்ன் பேக் பாருங்கள், ஒன்றுத்துலேயும் ஒரு வீவ் இருக்கும். அந்த பையனோட கார்மெண்ட்டில் பாருங்கள் எல்லாத்துலேயுமே வீவ் இருக்கும். ஸோ நம்மளோட வீவை வந்து ப்ரமோட் பண்ணுங்கிறதுக்காகவும் எங்கள் ஸ்டூடெண்ட்ஸோட கேப்பபிலிட்டியை வெளியே கொண்டு வரதுக்காகவும் இந்த மாதிரி ஒரு கலெக்ஷன் நாங்கள் பண்ணால்தான் எங்கே போனாலுமே எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடச்சிது. ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. வணக்கம், என் பேர் அண்ணாதுரை, நான் ட்ரைபல் டைரக்டராக இருக்கேன். எங்கள் ட்ரைபல் ஸ்கூல்ஸில் தமிழ்நாடு அரசு பழங்குடி நலத்துறையின் கீழ் இருக்கக்கூடிய அரசு பள்ளிகளில் இந்த வருஷம் வந்து 1400க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 1400 மாணவர்களையும் எந்த ஒரு மாணவர் விடுபடாமல் எல்லாருக்குமே வந்து உயர்கல்வியில் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இலக்கை நிர்ணயித்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்ஸையும் பேரண்ட்ஸோடு சேர்ந்து அவங்களோட சேர்ந்து ஒரு கவுன்சிலிங் ஏற்பாடு பண்ணியிருக்கோம். ஸோ அவங்கள கட்டாயம் வந்து எல்லாத்தையும் ஹையர் எஜுகேஷனில் கொண்டு போகணும் அப்படிங்கிறத ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ப்ரீமியர் இன்ஸ்டியூஷனில் அட்மிஷன் வாங்கணும் அப்படிங்கிறதுனால ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டு அதனுடைய அந்த முயற்சியினுடைய முதல் கட்டமாக இங்கே வந்து ஒரு 104 மாணவர்கள், ஷெட்யூல் ட்ரைப்பை சேர்ந்த 104 மாணவர்கள் இந்த இன்ஸ்டிடியூஷனில் எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிவிட்டு இங்கே அட்மிஷனுக்காக சேர்ந்துருக்காங்க. அதனுடைய அவேர்னஸ் கேம்ப் வந்து இன்றைக்கி நடந்தது. ஸோ பெரும்பாலான மாணவர்கள் ரொம்ப சந்தோஷமாக வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்க வந்து இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக கருதுகிறாங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் பெரும்பாலான பெற்றோர்கள் வந்து 100 மாணவர்களுடைய 104 மாணவர்களுடைய பெற்றோர்களும் வந்திருந்தாங்க. பெற்றோர்களும் இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தாங்க, இந்த இன்ஸ்டிடியூஷன் எப்படி ரன் பண்ணுதுன்னு பார்த்தாங்க. அவங்களுக்கெல்லாம் மிக மிக ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான தருணமாக அவங்க வந்து அவங்களுடைய உணர்வுகளை வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. இந்த துறையினுடைய இந்த வருடத்தினுடைய உயர்கல்வியினுடைய முதல் படிக்கட்டு இது. ஸோ இது ரொம்ப சிறப்பாக அமையும் அப்படிங்கிற நம்புகிறோம். நீங்கள் அப்படி எடிட் பண்ணி இது பண்ணி